வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் இன்டகிரேஷன் 10th மேக்ஸ் வச்சு படிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த வீடியோவோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ யாராவது ஒருத்தர் பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்ட் 2 பார்த்தாதான் உங்களுக்கு 100% புரியும். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டுமே 10th மேக்ஸ் பேசிக்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்டகிரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இது வரைக்கும் யாருமே இவ்வளோ ஃபாஸ்டா இன்டகிரேஷன் வித்தின் 45 மினிட்ஸ்ல ஹோல் சாப்டரே சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தாண்டி இன்டகிரேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா அது நம்ம அந்த சாப்டர் படிக்கிற புதுசா படிப்போம் பாத்தீங்களா, அந்த டைம்ல உட்காந்து பாத்துக்கலாமே தவிர்த்து இப்போதைக்கு நீங்க இது வரைக்கும் படிச்சா போதும். அதாவது இந்த லீவ்ல, மே மந்த் லீவ்ல. ஓகேவா? சோ ரொம்ப பேசாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான டாபிக் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இது அதாவது இன்டகிரேஷன் சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கிளியரா பாக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காம. ஸோ இது உங்கள் ஜிஏ மைண்ட்செட் சேனல். நான் உங்க கிரீஷ். ஓகே நண்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? 6 மெத்தட்ஸ் இருக்கு. இந்த 6 மெத்தட்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இருந்தே பார்க்கலாம். பேசிக் ஃபார்முலாஸ். பேசிக் ஃபார்முலாஸ்னா நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு 15 ஃபார்முலாஸ் சொல்லி கொடுத்தல, அந்த 15 ஃபார்முலாஸ் தான். ஸோ அது எப்படி ஈஸியாக படிக்கணும்னு கூட நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு சும்மா ஒரு சால்வ் பண்ணி பார்க்கலாமே. எக்ஸ் பவர் 11 இருக்கு, எப்படி சால்வ் பண்ணுவீங்க டக்குன்னு? இன்டகிரேஷன்ல அந்த ஃபார்முலா தான் எக்ஸ் பவர் n + 1. அந்த ஸ்கிரீன்ஷாட் இருந்தா பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒருவேளை நீங்க படிக்கலன்னா அதுக்கு சொல்றேன். ஜஸ்ட் n + 1 டிவைடட் பை n + 1 வரும். ஸோ இங்க n 11, ஸோ அதனால x பவர் 12 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா ஆன்சர் முடிச்சு. அவ்வளோதான் இன்டகிரேஷன். இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஒருவேளை நான் இப்படி ஒரு கொஸ்டினை கொடுக்குறேன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணீங்கன்னு பார்ப்போமா? இதை இன்டகிரேட் பண்ண சொல்றேன். சாரி, உங்க கொஸ்டின் கிளியரா தெரியுதுன்னா வச்சுக்கலாம். இன்டகிரேட் பண்ண சொல்றேன். ப்ரோ இது எப்படி ப்ரோ இன்டகிரேட் பண்ண முடியும்? இது எப்படியுமே முடியாத ப்ரோ. நல்லா கவனிதா. இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் உன் மூளையை தான் சோதிக்கும். நீ எந்த அளவுக்கு யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு இன்டகிரேஷன் புரியுதுன்னு அர்த்தம். இந்த கொஸ்டினை கவனி. 1 + x² மேல என்ன இருக்கு? பவர் -1 இருக்கு. அந்த பவர் -1க்கு என்ன அர்த்தம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 1/ல எழுதணும். இப்ப எழுது பார்ப்போம். 1 + x². இப்ப இது எதோட ஃபார்முலான்னு கண்டுபிடி. tan inverse x. புரியுதா? இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் பிளஸ் சி ஆட் பண்ணும். ஏன் சி வருதுன்றத லாஸ்ட் வீடியோல சொல்லி கொடுத்துட்டேன், அந்த கான்ஸ்டன்டாக. இப்ப புரியுதா? இது நீ ஆன்சர் எழுதிடுவ, ஆனா இது நீ எழுத மாட்ட. நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். ட்ரிக்னாமெட்ரிலையும் நான் அந்த விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்க ஆன்சர் பக்கத்துல இருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தள்ளி தான் இருக்கீங்க. அந்த ஒரு ஸ்டெப் படிக்கிறது தான் உங்களை டாப்பரா மாத்தும். சோ அந்த ஒரு ஸ்டெப் எப்படியெல்லாம் கத்துக்கலான்றத தான் நான் எல்லா வீடியோஸ்லயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதுதான் அது. ஸோ பேசிக் ஃபார்முலாஸ் வச்சு நீங்க என்னெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அதை வச்சு நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதை சால்வ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. பேசிக் ஃபார்முலாஸ் மூலமா சால்வ் பண்ண முடியலன்னா வேற என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா அந்த டைம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஃபார்முலா பாருங்க. f of ax plus b is equal to 1/a g of ax plus b. சத்தியமா புரியாதுல? கவலையே வேணாம், இப்போ நான் சொல்லி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4x plus 3 இதை இன்டகிரேட் பண்ண சொல்றாங்கன்னு வையேன். இதை இன்டகிரேட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாரு. எப்படி ப்ரோ ஈஸியா இன்டகிரேட் பண்ணலாம்? எப்படின்னு நான் சொல்லி தரேன். கரெக்ட். இந்த ஃபார்மேட்டை வச்சு உனக்கு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல a and b கான்ஸ்டன்ட். அப்ப எது ப்ரோ இந்த f and g னா உனக்கு கிடையாது, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு அழகா சொல்றேன். sin 4x + 3 இதுதான் ஃபார்மேட் சொல்லும். இது f, இது ax + b, இதுதான் ஃபார்மேட். இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதுதான் கேள்வி. ஒருவேளை இந்த 4x + 3 மட்டும் தனியா இருந்துச்சுன்னா அதை இன்டகிரேட் பண்றீங்க. ஆனா இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா சொல்றேன். சைனை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்?
மைனஸ் காசு வருமா? 4x plus 3 அப்படியே எழுதி. இந்த 4க்கு முன்னாடி என்ன xக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு அதை கீழே டிவைட்ல போட்டு பிளஸ் சி போட்டானா ஆன்சர். சரி ஓகே, எழுதுன ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? f of ax plus b. ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்கணும்னா சைன் இருந்துச்சு, இங்க காட் இருக்கலாம், tan இருக்கலாம், கோசிகன் இருக்கலாம், சீக்கன் இருக்கலாம், இந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன் வேணா இருக்கலாம். உள்ள என்ன இருக்கணும்? ஒரு x கோஎஃபிஷியன்ட் இருக்கணும், அது பக்கத்துல ஒரு பிளஸ் போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். சொன்ன மாதிரி இருக்கா? 4x plus 3. x இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கு, இங்க ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கு. அதை என்ன பண்றான்? அதை இன்டகிரேட் பண்ணா 1/a, அதாவது xக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் டிவிஷன்ல போடணுமா? போட்டானா g, அதாவது f இன்டகிரேட் பண்ணா g கிடைக்கும், sin இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காசு இருக்கும். போட்டானா இப்போ 4x plus 3 தான் இங்க அப்படியே எழுதிருக்கான், ax plus b. முடிஞ்சிச்சு, ரெண்டாம் மெத்தட் கத்துக்கிட்டேன். சோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல क्वेश्चन வந்துச்சுன்னா இப்படி ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். பேசிக் ஃபார்முலாஸ் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, சோ அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். சரி ஓகே, இப்படி क्वेश्चन வராம கொஞ்சம் இன்னும் வித்தியாசமா क्वेश्चन வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அருமையா ஒன்னு சொல்லி தரேன் பாருங்களா. டீகம்போசிஷன், நெக்ஸ்ட் மெத்தடுக்கு பேரு டீகம்போசிஷன். சோ முதல் மெத்தட் பேசிக் ஃபார்முலாஸ். பேசிக் ஃபார்முலாஸை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டேன், ஏன்னா நேத்தே சொல்லி கொடுத்துட்டேன்ல. அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு உங்களால எதெல்லாம் இன்டகிரேட் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்கன்ட்டேன். இது முதல் திங். ரெண்டாவது திங், இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு, சைன் ஆஃப் காஸ் ஆஃப்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா இப்படி சால்வ் பண்ணணும். ஒருவேளை இந்த ரெண்டு ஃபார்மேட்லயும் இல்லாம மூணாவதா ஒரு விஷயமா கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, டீகம்போசிஷன் ஒரு மெத்தட் இருக்கு. இது என்ன ப்ரோ டீகம்போசிஷன்? டீகம்போசிஷன்னா என்ன அர்த்தம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. டீகம்போசிஷன்னா கொஸ்டின் கொடுத்துருப்பான், இந்த கொஸ்டினை டைரக்டா இன்டகிரேட் பண்ணா தெரியாது, ஈவன் நியூட்டனுக்கே தெரியாது. என்னடா சொல்றேன்? கரெக்ட் தான், நியூட்டனுக்கே தெரியாத அளவுக்கு தான் அந்த கொஸ்டின் இருக்கு. அப்ப நியூட்டன் என்ன டைரக்டா இன்டகிரேட் பண்ணிடுவாரான்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, கொஸ்டினை எனக்கு தேவையா நான் டீகம்போஸ் பண்ணி போறேன், அதாவது எப்படி மாத்தினா அதை இன்டகிரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மாத்தினதுக்கு அப்புறமா இன்டகிரேஷன் பண்ணும், அதுதான் டீகம்போசிஷன் மெத்தட். புரிஞ்சிருச்சா? இதுதான் லாஜிக். சோ சிம்பிளா சொல்ல வர்றதுன்னா, நீ என்ன கொஸ்டின் வேணா என்கிட்ட கொடு, நான் எனக்கு தேவையான மாதிரி மெத்தடை மாத்தி கொஸ்டினை மாத்திட்டு நான் பார்த்துட்டு இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இதுதான் தேர்ட் மெத்தட். சரி, இப்ப நான் சொன்னது உனக்கு புரியலனாலும் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சால்வ் பண்ணி காட்டுறேன், பாத்துக்கோ. சோ இப்ப நம்ம சொல்ல போறது பேசிக் ஃபார்முலாஸ்லயும் வராது, இந்த ஃபார்மேட்லயும் இருக்கக்கூடாது கொஸ்டின். சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகான கொஸ்டின் எடுத்திருக்கேன், கவனி. இதுதான் நம்ம கொஸ்டின். இதை இன்டகிரேட் பண்ணா என்னப்பா கிடைக்கும் அப்படின்னா, முதல் விஷயம், இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ணா நியூட்டனுக்கே தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் இன்டகிரேட் பண்றது. சோ அதனால இதை டைரக்டா நான் இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த கொஸ்டினை நான் இன்டகிரேட் பண்ற மாதிரி மாத்தணும். அந்த இன்டகிரேட் பண்ற மாதிரி மாத்துறதுக்கு இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. உங்க எல்லாருக்கும் cos 2x ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல, அது ஞாபகம் இருக்கா? இதுதான் 2 cos square x minus 1. இப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்? cos 2x plus 1. அப்ப இந்த மைனஸ் 1 எங்க வந்திருக்கு? இங்க வந்திருக்கு. இப்போ 1 plus cos 2x is equal to 2 cos square x அப்படின்னு வரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்ப நல்லா கவனி, அவன் என்ன கொடுத்துருக்கான்? ரூட்ல கொடுத்துருக்கான். அப்ப நானும் ரூட் எடுத்துக்க போறேன். இங்க ஒரு ரூட், இங்க ஒரு ரூட். இது கொஸ்டின் அப்படியே வந்துருச்சு. ஆனா இந்த சைடுல என்ன வரும்? √2 cos x. அவ்வளவுதான், கொஸ்டினை மாத்திட்டேன். இப்ப இதுதான் என்னோட இன்டகிரேஷன் கொஸ்டின். இதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணும். இப்ப இதை இன்டகிரேட் பண்ணலாம் எப்படின்னு பாரு. √2 கான்ஸ்டன்ட், சோ அதனால அதை நம்ம வெளில எடுத்துட்டு cos x இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? sin x கிடைக்குமா? சால்வ் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல், இன்டகிரேஷன் முடிஞ்சிச்சு. எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? சோ டீகம்போசிஷன்னா என்ன கொஸ்டின் ஆனாலும் கொடுக்கணும், ஆனா அந்த கொஸ்டினை உனக்கு தேவையான ஃபார்முக்கு மாத்திட்டு இன்டகிரேட் பண்ண போறேன். அவ்வளவுதான். இப்ப என்கிட்ட எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பீங்க, ப்ரோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க எப்படியோ ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க டீகம்போஸ் பண்ணிட்டீங்க,
ஒருவேளை எனக்கு தெரியாம வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்கன்னா அதை எப்படி ப்ரோ நான் டீகம்போசிஷன் என்ன மெத்தட் யூஸ் பண்றது நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் இந்த டீகம்போசிஷன்ல நம்ம பப்ளிக் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மினிமம் மேக்சிமமே ஒன்று தான் வரும், ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும். ஆனா அந்த ஒரு கொஸ்டினுமே நீ சாய்ஸ்ல விட்டுடலாம், சம்டைம்ஸ் அந்த ஒரு கொஸ்டின் கூட கேட்காம விட்டுருவாங்க. ஏன்னா இந்த டீகம்போசிஷன் மெத்தட் வந்து ரொம்ப திங்க் பண்ணணும். ஸோ அதனால இந்த மெத்தட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ, மற்றபடி வேற எந்த இதுக்கும் யூஸ் இல்லை. ஏன்னா நான் இந்த டீகம்போசிஷன் மெத்தட் ஜஸ்ட் கத்துக்கிட்டு தான் வச்சேனே தவிர்த்து சம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கல. ஓகேவா? ஸோ அதனால நீ எந்த பயப்படாம ஜஸ்ட் டீகம்போசிஷன்னா என்ன மெத்தட்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோதான். நாலாவது ஒரு மெத்தட் இருக்கு பாரு, இதுதான் மெயின் ஹெட். இந்த மெத்தட் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்டகிரேஷன் நீ 100% கத்துக்கிட்ட. ஏன்னா இதுதான் இன்டகிரேஷனோட ஹார்ட் மாதிரி. இந்த சப்ஸ்டியூஷன் ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க, இது பேசிக் ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட், நீ படிச்சிருவ ஈஸியா. செகண்ட் மெத்தட் இந்த ஃபார்மேட்ல கொஸ்டின் வந்தா டக்குன்னு எழுதிடுவேன். டீகம்போசிஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, மற்றபடி ஒன்றும் தேவையில்லை. நான்காவது சப்ஸ்டியூஷன். இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் மட்டும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. என்ன பண்ணுன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியுமா இந்த மெத்தட் log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x, கரெக்டா இல்லையா? இப்ப கவனி, கரெக்டா? 1/x கொஸ்டின், dx இன்டகிரேஷன்ல எப்பவுமே வரும் இன்டகிரேட் சிம்பிள். இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? log x plus c. c எதுக்கு வந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன் ப்ரோ இங்க மாடலஸ் போட்டிருக்கீங்க, அதை கோடு போட்டிருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ்ல ஆன்சர் வரணும், அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. ஏன் பாசிட்டிவ்லாம் கேட்காதுங்க, பிகாஸ் அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ, அது பாசிட்டிவா வரும் எப்பவுமே ஆன்சர். ஃபார்முலாஸ்லயும் உனக்கு பாசிட்டிவா தான் கொடுப்பாங்க. இதை தான் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்ல போறோம். எப்படி ப்ரோ இதை வச்சு நீ சப்ஸ்டியூஷன் மெத்தட்ன்ற அப்படின்னா, நல்ல கவனி, கீழே எக்ஸ் இருந்து மேல அந்த எக்ஸோட டிஃபரன்சியேஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம log x ன்னு எழுதலாம், கரெக்டா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கீழே என்ன போடுறேன்? cos x இருக்கு. என்ன இருக்கு? cos x இருக்கு. மேல இதோட டிஃபரன்சியேஷன் கண்டுபிடி பார்ப்போம். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் sin x. ஸோ மைனஸ் வந்து வெளியே போட்டுக்கிறேன், அதாவது மைனஸ் 1 சொன்னா ஜஸ்ட் இது போட்டுக்கிறேன், dx. இப்ப யோசிச்சு பாரு, இது cos x, இத டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x வரும், கரெக்டா? அப்ப இந்த மைனஸும் இந்த sin x இருக்கு. இந்த ரெண்டுத்தையுமே நீ எப்படி எழுதலாம்னா, கீழே இருக்கக்கூடிய log cos x plus c அப்படின்னு எழுதலாம். இப்ப நான் சொன்னதும் உனக்கு 100% புரிஞ்சிருக்காரு, கரெக்டா? நான் என்ன சொன்னேன்? கீழே x இருந்து மேல அதோட டிஃபரன்சியேஷன் இருந்தா நீ log x ன்னு போட்டுக்கலாங்க. கீழே cos x இருக்கு, நான் கொஸ்டின் தான் எழுதியிருக்கேன். கீழே cos x இருக்கு. cos x என்னது? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. மைனஸ் sin x மேல இருக்கா? ரைட்டு. அப்ப ரெண்டுமே பர்ஃபெக்டா இருக்கிறதுனால log x தானே போடுறோம். இங்க x எங்க இருக்கு? கீழே இருக்கு, cos x. அதை போட்டு எழுதியிருக்கேன். ஸோ இப்போவும் உனக்கு புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு புரியுது. ஸோ அதனால உனக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனி. கவனி, நான் என்ன சொன்னேன்? மேல dx இருக்கணும், கீழே x இருந்துச்சுன்னா உனக்கு சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? log x plus c. ஸோ கீழே ஏதோ ஒரு வேரியபிள் இருக்கணும், மேல அதோட டிஃபரன்சியேஷன் இருக்கணும். இதுதான் லாஜிக், இதுதான் சப்ஸ்டியூஷன். இப்ப tan x நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இப்படிதானே கொஸ்டின் இருக்கும். ஓகே, tan x இன்டகிரேட் பண்ற பட்சத்தில் உனக்கு வந்து தெரியும், tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா sec ஸ்கொயர் x வரும். ஆனா இன்டகிரேட் பண்றதுக்கு வழி கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா, tan x பிரிச்சு எழுத போறேன். sin x cos x, பக்காவா? ரைட்டு. இப்ப
காஸ் எக்ஸை நான் யூன்னு எடுத்துக்கலாம். ஏன் ப்ரோ திடீர்னு யூன்னு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பவுமே சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல கீழே இருக்கிறத சம்திங் ஏதோ ஒரு வேரியபிளால எடுக்கலாம். உனக்கு பிடிச்ச ஆளு வியா இருந்துச்சுன்னா நீ வி கூட எடுத்துக்கோ, தப்பு கிடையாது. நான் எனக்கு யூ எடுத்துக்கிறேன், அவ்வளோ. சரி, இப்ப இது யூ. இப்ப எனக்கு டியூ வேணும். காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? கரெக்ட். இப்ப மேல எனக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலா இந்த இடத்துல இப்படி வரும். கரெக்டா? sin x dx வரும். ஏன் ப்ரோ dx போட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே டிஃபரன்ஷியேட் பண்ண பட்சத்தில் dx ரைட் ஹேண்ட் சைடுல வரும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதை தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நீ ஜஸ்ட் சிம்பிளா சொல்லி தரேன் பாரு. மேல என்ன இருக்கு? மைனஸ் du வருது. கீழே என்ன இருக்கு? ஒரு u வருது. கரெக்டா? இப்ப இந்த மைனஸை கூட நீ தூக்கி வெளியே போட்டுட்டு du by uன்னு வருதா? du by uன்னு வருது, அதாவது dx by x மாதிரி வருதா? வந்துச்சுன்னா log u போடணும். இந்த இடத்துல u க்கு பதிலா நான் என்ன எழுதியிருக்கேன்? cos x. எப்பவுமே மைனஸ்ல log இருந்துச்சுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இது வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? பக்காவா? சூப்பரா? ஸோ நான் ஒன் டைம் சொல்லி தரேன். பிகாஸ் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் ரொம்ப ஈஸி. என்ன சொல்லியிருக்கேன்? கீழே எக்ஸ் இருக்கணும், மேலே டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா லாக் எக்ஸ்ன்னு போட்டு எழுதிக்கலாம். ஸோ கீழே அதோட மெயின் வேரியபிளும் மேலே அதோட டிஃபரன்ஷியபிள் வேரியபிளும் இருந்துச்சுன்னா ஆன்சர் முடிச்சிடலாம். tan x நான் கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிளா உனக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுக்குற பட்சத்தில் டைரக்டா சால்வ் பண்ண முடியல. சரி, ஓகே, பேசிக் ஃபார்முலா போடலாம் பார்த்தா வாய்ப்பு இல்லை. f of ax plus b னா அந்த ஃபார்முலா இல்லை. டீகம்போசிஷன்னா இது டீகம்போஸ் பண்ற மாதிரியும் கிடையாது, ஏன்னா உள்ள ஒன்றும் இல்லை. பேசிக் மிச்சம் நான் சொல்லிக் கொடுக்குற அடுத்து சொல்லிக் கொடுக்குற ரெண்டு மெத்தட்ல இது வராது. இது சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல ஃபாலோ பண்ணி பார்க்குற பட்சத்தில் நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் sin x divided by cos x by dx ன்னு போட்டு விட்டேன். போட்டானா? போட்டு முடிச்சதுக்கப்புறமா கீழே இருக்க வேரியபிள் u போட்டு மேல இருக்க வேரியபிள் duன்னு வருதான்னு செக் பண்ணி பார்க்கறேன். கீழே இருக்க வேரியபிள் u போட்டாச்சு, மேல இருக்க வேரியபிள் duன்னு போட போறேன். du ட்ரை பண்ணி பார்த்தா மைனஸ் sin x dx இருக்கு. ஆனா கொஸ்டின்ல வெறும் sin x dx தான் இருக்கு. ஸோ sin x dx என்னன்னு போட்டுட்டேன்? duன்னு போட்டுட்டேன். கூட ஒரே ஒரு மைனஸ் சிம்பிள் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, அதையும் போட்டாச்சு. இப்ப du by u dx by x ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? சூப்பர். அந்த ஃபார்மேட் வந்தோடனே log x, இதுதானே ஃபார்முலா உங்களுக்கு சப்ஸ்டியூஷனுக்கு. சப்ஸ்டியூஷன் ஃபார்முலா இதுதான். என்ன சப்ஸ்டியூஷன் ஃபார்முலா இதுதான், log x plus c. அதே மாதிரி log எதுக்கு இந்த மைனஸ் வந்திருக்குன்னா, இங்க மைனஸை நம்ம கணக்கு எடுக்கல, ஸோ அதனால அது இங்க போட்டிருக்கேன். log cos x எப்படி வந்துச்சு? இங்க u தானே, ஸோ யூக்கு பதிலா எதை எடுத்திருக்கேன்? cos x plus c. சரி, ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு 50-50 புரிஞ்சிருக்கு ப்ரோ. பட் ஸ்டில் 100% புரியலன்னா ஒரே ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் நீ புரிஞ்சே தீரணும். அந்த அளவுக்கு நான் உனக்கு கொண்டு வரேன். இங்க பாரு, சிம்பிளா சொல்றேன், கவனிச்சிரு. இதான் லாஸ்ட். சரி, சூப்பர். இதுதான் உன்னோட இது. இப்ப இதை டைரக்டா சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன்? கீழே u போட்டு மேல du வருதான்னு செக் பண்ண போறேன். வந்துச்சுன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஒர்க் ஆகும், வரலன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஒர்க் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2x plus 7 is equal to u போட்டு du கண்டுபிடிக்க போறேன். 2x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x, 7 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்பவுமே dx ரைட் ஹேண்ட் சைட்ல வரும். 4x dx மேல என்ன இருக்கு? 4x dx இருக்கு. அப்ப என்ன வருது? du by u ன்னு வருதா? சூப்பர். அப்ப ஜஸ்ட் என்ன பண்ணணும்? log போட்டு u எழுதிடணும். u இங்க என்னது? 2x ஸ்கொயர் plus 7 plus c. அவ்வளவுதான். இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் சப்ஸ்டியூஷன் இவ்வளவுதான். சோ சிம்பிளா என்ன சொல்ல வரேன்? கீழே இருக்கிறத u போடு, மேல இருக்கிறத du வருதான்னு செக் பண்ணி பாரு. வந்துச்சுன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆன்சர் வந்துரும். வரலன்னா அது சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. மற்ற வேற ஏதாவது மெத்தட்ஸ் நான் சொல்லி கொடுத்தாலும் ட்ரை பண்ணு. ஓகே, ரைட்ரா. சப்ஸ்டியூஷன் ஐ ஹோப் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.
உடனே புரியலன்னு கவலைப்படாத, பிகாஸ் எனக்கு இது புரியறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு உடனே ஒரு 5 நிமிஷத்துல புரியணும்லாம் நம்ப முடியாதுல்ல. ஸோ கொஞ்சம் நாள் எடுக்கும், பட் கண்டிப்பா புரியும். ஸோ அதனால கவலைப்படாது. சரி ப்ரோ, அடுத்து பேசிக் 4 ஆப்ரேஷன் மெத்தட் போலாமா? ஒன்றும் இல்லை, அடிஷன். அடிஷன்ஸ்னா ரொம்ப சிம்பிள். எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 11னா இதை தனியாக இன்டகிரேட் பண்ணு, இதை தனியாக இன்டகிரேட் பண்ணு, நடுவில் ஒரு பிளஸ் போடு. சேம் கோஸ் ஃபார் மைனஸ். இதை தனியாக இன்டகிரேட் பண்ணு, இது தனியாக இன்டகிரேட் பண்ணு, நடுவில் ஒரு மைனஸ் போடு. டிவிஷனுக்கு இங்க ரூலே கிடையாது, ஒன்லி மல்டிபிளிகேஷன் மட்டும் தான் இருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இதுதான் லாஸ்ட், இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிக்கிற மாதிரி ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம் இந்த மெத்தட். இந்த மெத்தட் லாஜிக் என்னதுன்னா, 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் லைன்ஸ்னா இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் பவர் இ பவர் எக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 மல்டிபிளிகேஷன்ல இருக்குல்ல, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், அதாவது மல்டிபிளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணலாம். இதுதான் லாஜிக். சரி ஓகே ப்ரோ, இது எப்படி ப்ரோ யூஸ் பண்றது அப்படின்னா ஃபார்முலா என்னன்றதை சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. இது மெத்தடோட ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா கிடையாது, அதனால சொல்லித்தரேன், வேற ஒன்றும். சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல udv is equal to uv minus vdu, இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோ. அதாவது 2 விஷயம் இந்த இடத்துல மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா அதை எப்படி இன்டகிரேட் பண்ணா இப்படிதான் இன்டகிரேட் பண்ணும். எக்ஸ் பவர் இ பவர் எக்ஸ் இருக்குன்னு கொஸ்டின் வச்சுக்கலாம். சாரி, எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் இருக்கா. ஸோ எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் ப்ராடக்ட்ல இருக்கு, ரெண்டுமே மல்டிபிளிகேஷன் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நீ இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். சரி ஓகே ப்ரோ, இதுல எது யூ எது வி சூஸ் பண்றதுன்னு உனக்கு டவுட் வரும். சரி ஓகே ப்ரோ, ஏன் இஷ்டமா நான் எது வேணா சூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. there is one thing, அதை தான் நாங்கள் ஹைலைட்னுவோம். இந்த யூவை இந்த ஆர்டர்ல தான் நீ யூவையும் வியையும் சூஸ் பண்ணணும். சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் வேரியபிள், அதாவது எக்ஸ் ஃபர்ஸ்ட் வேரியபிள் இருக்கும்ல, அந்த வேரியபிள் யூவா வரணுமா வராதா அப்படின்றது இதை வச்சுதான் நீ டிசைட் பண்ண. எப்படின்னா முதல்ல இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் யூவா இருக்கணும். ரெண்டாவது லாகரிதமிக்கா இருந்துச்சுன்னா அதை யூவா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூவா எடுத்துக்கலாம். ட்ரிகனாமெட்ரினாலும் யூ எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி எக்ஸ்போனென்ஷியல் யூ எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்னா அல்ஜிப்ரா, அது பக்கத்துல இருக்க இ பவர் எக்ஸ். ஸோ எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாரு, அல்ஜிப்ரா வருதா எக்ஸ்போனென்ஷியல் வருதா? அல்ஜிப்ரா தான் ப்ரோ. அப்ப உன்னோட எக்ஸ் தான் யூ. ஒருவேளை இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எதை ஃபர்ஸ்ட் யூன்னு எடுப்பேன்? சைன் இன்வர்ஸ் தான் எடுப்பேன், ஏன்னா ஐ ஃபர்ஸ்ட் வருது. இதுதான் லாஜிக். புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். சூப்பர், பக்காவா நான் உனக்கு எப்படி சூஸ் பண்ணணும்ன்றத சொல்லிட்டேன். இதுக்கு பேர் என்ன? ஹைலைட். நோட் பண்ணிச்சுக்கோ இதெல்லாம். சரி ஓகே, இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போமா? சால்வ் பண்ணணும் ஒன்றும் மேட்டர் இல்லைடா. யூவை என்னவா எடுத்துக்கோ, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. நம்ம கொஸ்டின் என்ன? எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் தானே, டிவியை இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. இப்போ என்ன கேட்டிருக்கான்? யூ வேணும், அதே மாதிரி வி வேணும். டிவி இருக்கு, டிவியை இன்டகிரேட் பண்ணா இ பவர் எக்ஸ் கிடைச்சிட்டா. தட்ஸ் ஆல். ஏன் இன்டகிரேட் பண்ண இ பவர் எக்ஸ்? பிகாஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணாத இன்டகிரேட் பண்ண இ பவர் எக்ஸ் தான். ஒன்று முடிஞ்சது. இப்போ வி இருக்கு, ஆனா அவன் டியூ கேட்கறான். டியூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா 1, எக்ஸ் இன்டகிரேட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்ப கிடைச்ச ஆன்சர் எல்லாத்தையும் போடு பார்ப்போம். யூ இங்க எங்க யூ இருக்கு? எக்ஸ். வி இங்க என்ன இருக்கு? இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டகிரேட் சிம்பிள். வி இங்க என்ன இருக்கு? இ பவர் எக்ஸ். டியூ என்ன இருக்கு? 1. இந்த இடத்துல ஒரு டிஎக்ஸ் வரும், ஸோ அதனால இந்த டிஎக்ஸ் அப்படியே போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா இ பவர் எக்ஸ். ஸோ எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் பிளஸ் சி. முடிச்சிட்டேன். திஸ் இஸ் கால்ட் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். சரி, இதுல இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஒருவேளை உன்னோட கொஸ்டின் வந்து இ பவர் எக்ஸ் இருந்துச்சு, மல்டிபிளிகேஷன்ல இருந்தாலே இதை யூஸ் பண்ணலான்னு. ஆனா இ பவர் எக்ஸ் இருக்குல்ல, அதாவது இப்படிதானே கொஸ்டின் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னேன். இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, அதனால டைரக்டா யூஸ் பண்ணிட்டீங்க. ஒருவேளை இந்த இடத்துல எக்ஸ் இருக்கா, இது 2, 3, 4ன்னு பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா
அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ற ஃபார்முலா இதுதான். udv is equal to uv minus u double dash v1 plus u double dash v2 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ப்ரோ அப்ப இதோட ஆன்சர் இன்ஃபினைட்டா? கிடையவே கிடையாது. ஏன் இது இன்ஃபினைட் கிடையாதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இ பவர் எக்ஸ் இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. நம்மளோட கொஸ்டின் இப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி கொடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பவர் 2 3 4 5 ஏறி 2 இருக்கு. சிங்கிள் பவரா இருந்துச்சுன்னா நீ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. எக்ஸுக்கு பவர் 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா எதுனா இதுதான். இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நேம் இருக்கா ப்ரோ? யா, இது பெர்னாலிஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். சாரி, இன்டகிரேஷன் ஃபார்முலால பெர்னாலிஸ் ஃபார்முலா சொல்லுவோம். ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ற இதுதான். ஆனா அது எக்ஸுக்கு 1 இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எக்ஸுக்கு மோர் தென் 1 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். சரி, ஓகே. இது ஏன் இன்ஃபினைட்டா போகாது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த இடத்துல uv எதை சூஸ் பண்ணோம்? ஹைலைட் மெத்தட். சேம் லாஜிக், எக்ஸ் தான் நமக்கு யூவா வரப்போகுது. ஏன்னா அதானே அல்ஜிப்ரா. அதனால இப்போ மொதல் இடத்துல u இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருவேன். நான் ஜஸ்ட் எக்ஸை மட்டும் சால்வ் பண்ணி காட்டுறேன். u டேஷ்னா ஒன்றும் கிடையாது, டிஃபரன்ஷியேஷன். அதே v1னா இன்டகிரேட் பண்ணும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா 2x. 2x சாரி இன்டகிரேட்லப்பா, சாரி டிஃபரன்ஷியேஷன் மாத்தி மாத்தி சொல்றேன், ஐ அம் சாரி. இப்போ 2x அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. இப்போ 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. கரெக்ட்டா? சோ சாரி, இந்த மைனஸ் வரும். சோ அதனால உன்னோட ஆன்சர் ஜஸ்ட் இந்த 3 தான் வரும். ஜஸ்ட் நீ சால்வ் பண்ணிட்டேன்னா இன்ஃபினைட்ல ஆன்சர் வரும். டக் டக் டக்னு போடலாம். நீங்க v1 v2 போறது ஒன்றும் கிடையாது, இன்டகிரேஷன். இன்டகிரேட் பண்ணும். வேற இந்த u dash u double dash சொன்னா அது டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேட் பண்ண பொருளே திருப்பி திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும். இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும், இது 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இது டைரக்டா ஆன்சர் எழுதணும். உன்னோட क्वेश्चन என்ன ஃபார்மேட்ல இருக்கு? u ல இருக்கு, dv ல இருக்கு. u and dv எப்படி சூஸ் பண்ணுவ? ஹைலைட் மெத்தட் மூலமா. தட்ஸ் ஆல். இந்த மெத்தடே நீ எப்ப யூஸ் பண்ணனும்? மல்டிப்ளிகேஷன்ல ரெண்டு பொருளை கொடுத்துட்டாங்கன்னா நீ இந்த ஆபரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பவரா அந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், டபுள் பவர், ட்ரிபிள் பவர், ஃபோர்த் பவர்லாம் போயிடுச்சுன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா சொல்லிட்டு இது முடிச்சு. தட்ஸ் ஆல். And we are coming to last method. இதோட இந்த மெத்தடோட வேலைகள் முடியுது. ஸோ மேபி இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கிளாஸ் புரியலன்னா ஒரு 2-3 டைம் இதே கிளாஸை திருப்பி பாருங்க. ஏன்னா 1 செகண்ட் தான் ஆகும் புரியறதுக்கு. அந்த 1 செகண்ட்காக நீங்க வெயிட் பண்ணணும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. 3ஆவது ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவேளை உங்க கொஸ்டின் இந்த ஃபார்மேட்ல இருந்தா உங்க ஆன்சர் இப்படிதான் வரும். e பவர் x இருந்து f of x ஏதோ வேணா வச்சுக்கோங்க, ஒரு sin x வச்சுக்கோங்க. அந்த f of x ஓட f dash of x ஆட் பண்ணிருக்கோம். f dashனா ஒண்ணும் கிடையாது, டிஃபரன்ஷியேட் பண்ண sin x plus cos x வைங்களா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா சாரி மாத்தி क्वेश्चन ஆயிடுச்சு. இப்படி இருந்ததை இன்டகிரேட் பண்ண சொன்னாங்கன்னா அவனே கொடுத்துட்டான். e பவர் x அப்படியே எழுதிக்கணுமா? ஜஸ்ட் f of x மட்டும் எழுதிட்டு பிளஸ் c போட்டீங்கன்னா ஆன்சர் முடிச்சு. தட்ஸ் ஆல். இன்டகிரேஷனே நான் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். 2 பார்ட்ல ஆல்மோஸ்ட் 40 to 45 மினிட்ஸ்ல டோட்டல் இன்டகிரேஷன் நீங்க 11th படிச்சதை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். இதை தாண்டி இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் இருக்கு. பட் அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம 12th நீங்க படிப்பீங்களா இன்டகிரேஷன் சாப்டர்ஸ், அப்ப படிச்சா போதும். இப்போதைக்கு இது வரைக்கும் இந்த லீவ்ல நீங்க தரவா இருக்கணும். இதுல ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா ப்ளீஸ் வீடியோவை திரும்பி பாருங்க. பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி டவுட்டை ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு நான் கிளியர் பண்றேன், அதுக்கு அடுத்து போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரியல மற்ற சேனல்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்களான்னு, பட் நான் யூடியூப்ல படிக்கிறப்ப இந்த மாதிரி யாரும் எனக்கு சொல்லி தரல. ஸோ அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு சொல்லி கொடுக்குறேன். ஃபேன் கூட போட முடியலனால வேர்வை அவ்வளோ வருது. பட் எனிவே நீங்க யாருமே இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அந்த அளவுக்கு நான் ஈஸியா சொல்லி கொடுத்துட்டேன். 10th மேக்ஸை வச்சுதான் நான் சொல்லி கொடுத்தேன். எந்த இடத்துலயுமே நீங்க 11th படிச்சிட்டீங்க நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம செண்டம் பிளான்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு தனித்தனியா எப்படி செண்டம் வாங்குறதுன்றத நான் தனியா ஒரு வீடியோ போட போறேன். ஸோ டெய்லி பார்த்து
உங்களோட 12th ப்ரிப்பரேஷனை பக்காவா ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, நாளைக்கு பார்க்கலாம்.